Hi friends, welcome to Balakavi channel. மசாலா வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யறது அப்படி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த panல நான் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சோனே உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு வெடிச்சோனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்ல வாசமா இருக்கும் நமக்கு சுண்டல். வேர்க்கடலை எடுத்து அதை ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சுண்டலை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுண்டல் 1 நிமிஷம் அடுப்பில் அப்படியே எண்ணெயில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா இதுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு குட்டி பேன் எடுத்துக்கிறேன். அந்த பேனில் நான் 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலை பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி விதை. மல்லி நல்லா சிவந்து வந்துருச்சு. மிளகாய் வற்றல் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி 4 சேர்த்துக்கிறேன். மிளகாய் வற்றல் வறுபட்டுடுச்சு. ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் உடனே நமக்கு பொரிஞ்சிடும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹீட்டில் ஜீரகம் ரெடி ஆகிடும். இப்போ இதை ஆற வச்சு நான் மிக்சியில் பொடி பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். இப்போ இந்த சுண்டல் 1 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே மசாலாவும் பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த மசாலாவை நான் இந்த சுண்டலோட சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் சுண்டல் வேக வைக்கும் போது அரை உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ திரும்பவும் இது மேலே உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே அடுப்புனா குறைவான தீயில தான் வச்சுருக்கேன். 1 நிமிஷம் அந்த மசாலா போட்டதுனால அது சுண்டலோட அழகாக 1 நிமிஷம் கொஞ்சம் இறங்கிடும். அதுக்காக நான் குறைவான தீயில அடுப்பு வச்சுருக்கேன். அவ்வளோதான், நமக்கு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மல்லியெல்லாம் நல்லா இந்த சுண்டலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் மல்லி சேர்க்குறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் நான் பரிமாற ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே நான் வேர்க்கடலை வச்சு நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன். பீச் சுண்டல் ரெசிபியும் போட்டிருக்கேன். டயட்டில் எப்படி வேர்க்கடலை வச்சு நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது அப்படின்ற ரெசிபியும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.